ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷேடோ ஃப்ரேம். நான் உங்க ஹோஸ்ட். ஒடிசாவில் இதுவரைக்கும் வந்த படங்கள்லேயே அதிகமாக வசூல் பண்ண பாவு புட்டு பூங்கிற ஒரு பேய் படத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு தட்டி தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை ஓட்டுறதுக்காக பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு ஊரில் ரத்னம் அப்படின்னு சொல்லி ஒரு பேய் ஓட்டுறவங்க இருக்காங்க. அந்த பேய் ஓட்டுற அம்மாவை பார்க்கறதுக்காக இவனோட அம்மா அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 3 பேருமே பல கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ அந்த அம்மாவும் விரிச்சு போட்ட தலையை கொண்ட போட்டு அந்த பேய் பிடிச்ச லேடியை பார்க்க வந்தா அந்த லேடியை இருக்கவும் முடியல, தள்ளவும் முடியல. உடனே உங்களை உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் கூலா சாவகாசமா போய் முத்தமெல்லாம் தூத்துட்டு பால்லாம் கறந்துட்டு அப்புறம் மெதுவா உள்ள வந்து வந்து என்னாச்சு உங்க அம்மாவுக்கு எப்படி பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்கும். தெரியலம்மா எப்படி பேய் பிடிச்சிச்சுன்னு. ஒரு நாள் நைட் டைம்ல முழிச்சு பார்க்கும்போது எங்க அம்மாவை காணும். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது எங்க அம்மா கொல்லப்புறத்துல இருக்க ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்கு. அந்த மரத்தையே பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் பக்கத்துல போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா உடம்புக்குள்ள இருக்க பேய் வந்து யாரா உங்க அம்மா, நான் உங்க அம்மா கிடையாது, உங்க அம்மா செத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப அந்த பேய் ஓட்டுற அம்மா வந்து ஒரு தண்ணியை வந்து இந்த பேய் மேல ஊத்திட்டு யார் நீ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தேவையில்லாத வேலை ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே மிரட்டுது. இந்த அம்மாவும் பயப்படாம மறுபடியும் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் மறுபடியும் தான் சொல்றோம்ல உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி பேய் சொல்லுது. உடனே கையில இருந்து ஒரு மந்திர தண்ணியை தொளிச்சிருது. தொளிச்சதுமே பேய் ரொம்ப துடி துடிச்சு அதுக்கப்புறம் தன்னோட பேரு சபிதாங்கிற மாதிரி சொல்றது. சரி இந்த அம்மாவை எதுக்கு பிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க பிடிச்சேன், அவ தான் என்கிட்ட வந்தா, நான் மரத்து மேல சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், இவ தான் என்ன வந்து பார்க்க வந்தா, அதனால நான் பிடிச்சிட்டேன், யார வேணாலும் என்னால ஈஸியா பிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப இந்த அம்மா ஓ உனக்கு அவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு அந்த மீனுக்குள்ள பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மீனை தூக்கி வைக்கிறாங்க. இல்ல என்னால அந்த மீனுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப இந்த அம்மாவும் நக்கல் பண்ற மாதிரி பாத்தியா பாத்தியா உன்னால அந்த மீனுக்குள்ள போக முடியல பாத்தியா, பெருசா உனக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு பார்க்கும் அப்படிங்கவும் உடனே பேய் அந்த அம்மா உடம்ப விட்டுட்டு அந்த மீனுக்குள்ள போகுது. மீனுக்குள்ள போகும்போது மீனுக்கு உயிர் வந்துருது. உடனே அந்த மீனை துண்டா வெட்டி அந்த மீனுக்குள்ள இருந்து ஆத்மாவை அந்த அம்மா அழிச்சிருது. உடனே இந்த அம்மாவோட பையனும் எங்க அம்மாவை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் பவ் புட்டா புத்துன்னு சொல்லி படத்தோட பெரிய போடுறாங்க. உடனே அங்க இருந்து கட் பண்ணி ஒரு சின்ன பையனை நடுராத்திரில காட்டுறாங்க. அந்த பையன் அவனோட அம்மாவையும் அப்பாவையும் தேடிட்டு இருக்கான். தேடிக்கிட்டே வெளியே வர்றான். வெளியே வரும்போது அம்மா ஒரு மரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடவும் டக்குனு திரும்பி நேரா அந்த பையன்கிட்ட விறுவிறுன்னு நடந்து வருவாங்க பாருங்க, அப்படியே அள்ளு விட்டுரும். ஆனா அந்த பையனை எதுவுமே செய்யாம கிராஸ் பண்ணி உள்ள போயிடுறாங்க. அம்மாக்கு என்னதான் ஆச்சு, அம்மா என்னத்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த மரத்துக்கிட்ட போய் நின்னு பார்க்குறான். அப்பதான் அவன் தேடிக்கிட்டு இருந்த அப்பா வந்து பொணமா தொங்கிட்டு இருக்காரு அந்த மரத்துல. அப்ப இந்த மரத்துல தொங்கிட்டு இருக்க அப்பா வாய்க்குள்ள இருந்து ஒரு வண்டு அவனை நோக்கி வருது. டக்குன்னு அதை தட்டி விடவும் கண்ணு முழிச்சிடுறான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம ஹீரோக்கு வந்து கனவு. ஹீரோக்கு முன்னாடி சின்ன வயசுல நடந்த விஷயம் தான் இப்ப கனவா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரத்னம்னு சொல்லி ஒரு அம்மாவை காட்டினாங்களே, அது நம்ம ஹீரோவோட அம்மா தான். நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா சின்னதா ஒரு குளம் வெட்டி பிஸ்பாம் வச்சிருக்கான். எவ்வளவுதான் மீன் விட்டாலும் அந்த குளத்துல இருந்து மீனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு 5 to 10 கிலோக்குள்ள தான் மீன் கிடைச்சிருக்கு. ஒரு மொத்தத்துல ஒரு 10 மீன் தான் இருக்கும். அதை வாங்க வந்த வியாபாரி என்னப்பா ஒவ்வொரு தடவையும் வரேன் மீன் நிறைய தருவேன்னு பார்த்தா ஒரு மீனுமே தரமாட்டேக்கா அப்படிங்கிறான். இல்லைண்ணா அடுத்த தடவை கண்டிப்பா நிறைய வாங்கிக்கலாம் அப்படிங்கும். அடுத்த தடவை இதுதான் கடைசி தடவை, இனிமேல் நான் வரமாட்டேன். சரிண்ணா அந்த மீனுக்காக கொஞ்சம் துட்டு கொடுத்துட்டு போ அப்படிங்கும். துட்டா பிடிச்ச என் ஆளுக்கே நீ தான் சம்பளம் கொடுக்கணும், இல்லை நான் வேற துட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும் சரிண்ணா ஒரு மீனையாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மீனையும் வாங்குறான். மீனை வாங்கிட்டு நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு வந்து அவங்க அம்மா பண்ற தொழில் எதுவுமே பிடிக்காது. அதான் இந்த பேய் ஓட்டுறாங்கல்ல, இது வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவனா ஊருக்குள்ள எல்லாரும் அதை சொல்லி அவனை கலாய்ப்பாங்க. அதனால அவன் அம்மா பண்ற தொழில் வந்து அவனுக்கு பிடிக்காது. ஏம்மா அந்த தொழிலை பண்ற விட்டுருமா அப்படின்னு சொல்லி அவன் அம்மாட்ட சொல்றான். அவங்க சொன்னா நமக்கு என்னடா, நமக்கு அவங்களா சோறு போடுறாங்க, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், நீ எவ்வளவு நாளைக்கு தான் அந்த மீன் பிடிக்கிற தொழிலை பண்ண போற, ஒரு மீனும் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டு. உடனே நம்மளும் உள்ளூர்ல எனக்கு வேலை செய்ய பிடிக்கலமா, வெளியூருக்கு மட்டும் அனுப்பி பாருங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்றான். ஆமா ஆமா உள்ளூர்லயே ஒழுங்கா வேலை பார்க்கல, இல்ல வெளியூர்ல போய் எடுத்து சம்பாதிக்க போற, சரிம்மா சரிம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட பூஜை ரூம்ல இருந்து காசு எடுத்துட்டு தன் ஃப்ரெண்டு கூட வெளியே வர்றான். எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர்ல ஏதோ ஃபங்க்ஷன் வருது போல. அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி டொனேஷன் பிரிக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு வீட்டுக்கா போறாங்க. அப்போ அங்க ஒரு போலீஸ்காரர் டியூட்டிக்கு போறதுக்காக கிளம்பி வெளியே வர்றாரு. தன்னோட அப்பா ஆடு வளர்க்கறத பார்த்துட்டு ஏன்பா எவ்வளவு நாளைக்கு தான் அந்த ஆடு வளர்க்க போற, வேற ஏதாச்சும் வேலை பார்ப்பாடியும் போலீஸ்காரன் கூட பார்க்காம தன்னோட பையன் மூஞ்சில அவன் அப்பா செருப்பு போட்டு அடிச்சிடுறாரு. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. சார் இந்த மாதிரி பூஜை இருக்கு, நீங்க ஒரு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். போலீஸ்காரர் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுக்காரு. என்ன சார் 100 ரூபா எடுத்து கொடுக்குறீங்க, நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட பர்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோவே பணத்தெல்லாம் எடுத்துக்கிறான். டேய் எனக்கு பில்லு லோனும் நிறைய இருக்குடா, ஏன்டா இப்படி பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கீங்க அப்படிங்கவும், சார் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி சார் நம்புவோம் அப்படிங்கும். என்னடா நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்றீங்களா, எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாடா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்றாரு. ஐயையோ சார் அப்ப நீங்க இந்த வீடு இடம்லாம் உழைச்சி தான் சம்பாதிச்சீங்களா, எல்லாம் தெரியும் சார், இருக்கட்டும் பூஜைக்கு மட்டன் கூட நீங்க தான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அங்க இருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவரோட அப்பா திரும்பவும் செருப்பு தூக்கி எறிஞ்சிடறாரு நம்ம போலீஸ்காரர் மேல. இந்த பக்கம் நம்ம ரத்னம்மா வந்து காளான் வளர்க்குற ஒரு பண்ணைக்கு போறாங்க. அந்த பண்ணையை வந்து நம்ம ஹீரோயின் தான் வளர்க்குறாங்க. அங்க இந்த குழு நடத்துவாங்க போல. அந்த குழுவோட காச கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் லோன் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல உனக்கு ஏற்கனவே லோன் இருக்கு, நீ அதையே கட்ட மாட்டேக்க, இது திரும்ப இத குடுத்தோம் அப்படின்னா கட்ட மாட்ட அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
உடனே இல்ல இப்பதான் என் பையனோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகுது. நான் கண்டிப்பா கட்டிருவேன். எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்ற மாரி நம்ம அம்மாவும் கேட்குது. உடனே லோன் குடுக்குற அம்மாவும், ஆமா, ஆமா உன் பையன் பிசினஸ பத்தி எனக்கு தெரியாது. பணம் எவ்வளோக்கான்னு வருதுன்ட்டு அப்படின்னு சொல்லி குடுக்க மாட்டாங்க. அப்ப பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த அம்மாவ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி லோன வாங்கி குடுத்துடுறாங்க. லோன் வாங்குன நம்ம ரத்னம்மா சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிருது. உடனே இந்த லோன் குடுத்த அம்மாவும் பார்த்தீங்களா, நீங்க லோன வாங்கி குடுத்தீங்க. ஆனா அந்த அம்மா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போகுது அப்படின்னு சொல்லவும், விடுங்க, விடுங்க எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அங்கருந்து கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரான். ஹீரோயினும் ஹீரோவ விட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! வெளிய உங்க தாத்தா இருக்காங்க. உங்க அப்பா வந்துட்டாருன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், அவரும் கரெக்ட்டா வந்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் வெளிய போயிடுறான். நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து டாக்டரு. அவருக்கும் பேய் ஓட்டுற விஷயம்லாம் பிடிக்காது. "நீ என்னடா இந்த பக்கம்?" அப்படிங்கவும், "இல்ல சார் ஒரு பூஜை வருது. அந்த பூஜைக்கு டொனேஷன் வாங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ரூவாய குடுத்து அவன அனுப்பி வச்சுட்டு, தன்னோட பொண்ண கூப்பிட்டு, "இந்த பையன் கூடலாம் பழகாதம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு நம்ம டாக்டரு. டொனேஷன்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும், ஃப்ரெண்டு என்னத்தையோ காணோம்னு தேடிட்டு இருக்கான். "என்ன என்னத்தடா தேடுற?" அப்படின்னு சொல்லவும், "சாவி கீழ விழுந்துட்டு மாப்ள அதான் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "சாவி இல்லாம வண்டி எப்படிடா ஸ்டார்ட் பண்றது?" அப்படின்னு சொல்லவும், நம்ம ஆளு கீழ கிடந்த ஒரு கம்பி எடுத்து பைக்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணிருதான். நேரா ஒரு டீ கடைக்கு போறாங்க. டீ கடையில போய் அங்கேயுமே டொனேஷன் பண்ணிட்டு டீய குடிச்சிட்டு இருக்கும்போதே, அப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து துபாய்ல இருப்பார் போல. அவரு ஒரு கல்யாணத்துக்காண்டி இப்ப திரும்ப அந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவரு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோக்கும் அவருக்கும் ரொம்ப பழக்கம் போல. "என்னடா என்ன பண்ற? வாழ்க்கைலாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல பிஸ்பாம் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "என்னடா ஊருக்குள்ளேயே எவ்வளவு நாளைக்கு தான்டா இருப்ப? என் கூட துபாய்க்கு வா, உன் வாழ்க்கையே மாறிரும்ங்கிற" மாரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும், "ஆமா, இவங்க அம்மா பக்கத்து ஊருக்கே விடாது. இவன துபாய்க்கு வேற விடுதாக்கும்" அப்படிங்கிற மாரி நக்கல். உடனே துபாய் மாப்பிள்ளையும், "சரி விடு, அது உன்னோட தலையெழுத்து. சரி என் கல்யாணத்துக்கு நெறைய மீன் தேவைப்படுது. உன் பண்ணையில இருக்க எல்லா மீனையுமே புடிச்சிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் துபாய் மாப்பிள்ளையோட கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ பிடிச்ச மீன்லாம் கொண்டு வந்து சமையல்காரர்ட்ட குடுக்குறான். "என்னடா நான் ஒரு குடும்பத்துக்கு மீன் கேட்டா, நீ 4, 5 மீன் தான் கொண்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி சமையல்காரர் சொல்லிட்டு இருக்கவும், இன்னொருத்தன் அவனோட பண்ணையில புடிச்ச மீனெல்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட சொந்தக்காரன் தான். ஆனா 2 பேத்துக்குமே பிடிக்காது. அப்பப்ப சண்டைலாம் போட்டுக்கிடுவாங்க. அவன் அப்ப நம்ம ஹீரோவோட மீன பார்த்துட்டு, "என்னடா இன்னைக்கு வீட்ல மீன் குழம்பா? இவ்வளோ மீன் புடிச்சு வச்சிருக்கேங்கிற" மாரி கிண்டல் பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் சண்டை வந்துருது. சண்டை வந்தது பார்த்ததும் சமையல்காரர் அங்க இருக்கவங்கலாம் சேர்ந்து தடுத்து விடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு வந்து நினைவு நாள் ஒண்ணு வருது. நினைவு நாளுக்காண்டி இந்த இப்ப சண்டை போட்டுட்டு போனான் இல்லையா? அந்த பையனோட வீட்டுக்கு தான் அவனோட அம்மா, அவனும் எல்லாருமே போறாங்க. ஆனா அவனோட அம்மாவுக்கு அங்க சுத்தமா மரியாதையே இல்ல. நம்ம ரத்தினம்மாவ போட்டு மாடு மாரி வேலை வாங்குறாங்க. உட்கார கூட விடாம. திடீர்னு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ரத்தினம்மா மயங்கி விழுந்துறாங்க. மயங்கி விழுந்ததும் அடுத்த சீன்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாட்டி வந்து ரத்தினம்மாவோட கால அமுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இறந்து போன தாத்தா வந்து ரத்தினம்மாவோட உடம்புல வருஷம் வருஷம் வருவாராம். ஸோ அந்த தாத்தாவோட கால அமுக்குறதா நினைச்சு அந்த பாட்டி வந்து ரத்தினம்மாவோட கால அமுக்கிட்டு இருக்காங்க. ரத்தினம்மாவும் தாத்தா வந்திருக்க மாரி நடிச்சிட்டு இருப்பாங்க போல. ஒவ்வொருத்தரா வந்து தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சண்டை போட்டோம் இல்லையா? அவனுமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும், ரத்தினம்மா செவுத்துல ஒரு அறை டம்முன்னு அடிச்சுடுறாங்க. செவுத்துல ஒரு அடி பலார்ன்னு அடிச்சுட்டு எனக்கு சாராயமும், மட்டனும் வேணும்னு சொல்லி நம்ம ரத்தினம்மா சொல்றாங்க. உடனே சாராயமும், மட்டன் கறியும் ரத்தினம்மாவுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டு அவங்களும் உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்க 2 பெருசுங்க வந்து, ஆமா அவரு டீடோட்டலராச்சே எப்படி சாப்பிடுறாரு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து வெளிய வந்து நின்னுட்டு இருக்கும்போது ஒரு புல்லட் ஒண்ண பார்க்குறான். புல்லட்ட பார்த்தோனே ஆசை வந்து அதுல ஏறி உட்கார்றான். ஏரி உட்காவும் அந்த புல்லட்டோட சொந்தக்காரனா நம்ம பெரியப்பா பையன். அது சண்டை போட்டான் இல்லையா? அந்த பையனுமே வந்துடுறான். அது அவனோட புல்லட் தான் போல. வந்தவனும் சும்மா இல்லாம உனக்கு ஒரு வண்டி வாங்க வக்கில்ல, என் வண்டியில ஏறி உட்காந்துருக்கன்னு சொல்லி கிண்டல் பண்றான். கிண்டல் பண்ணவும் 2 பேரும் பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு ஏற்கனவே சொத்து பிரச்சனை தான் இருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத கவனிச்ச அம்மா அந்த இடத்துக்கு வந்து சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோவ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கோவத்துல அம்மாட்ட என்ன வெளியூருக்கு அனுப்புங்கம்மா. நான் அந்த ஊரே வேண்டாம் எனக்கு. நான் சம்பாதிச்சு உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அந்த ஊர்ல இருந்தே பண்ணு. வெளியூருக்குலாம் உன்ன அனுப்ப முடியாது அப்படிங்கவும், நம்ம ஹீரோ கோவத்துல அப்பாவ கொன்னது நீதாம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். கோவமே படாத நம்ம ரத்தினம்மா கோவப்பட்டுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைய நெனச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருப்பாரு. கடன் வாங்கி வச்சுட்டு கடன கட்ட முடியாம தான் வாழ்ந்துட்டு இருக்க மொத்த வீட்டையும் வித்து கடன் அடைச்சுரும். குடுத்தோம் அப்படின்னா நம்ம கடனும் அடைஞ்சிரும். நம்மளும் பெரிய பணக்காரன் ஆயிடுவோங்கிற மாரி அவன் அம்மாட்ட சொல்றான். இல்ல நான் உன்கிட்ட எத்தனையோ தடவ சொல்லிட்டேன். கண்டிப்பா வீட்ட விக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத நம்ம ஹீரோ வந்து வெளிய நின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் இத எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அதுமாரி அந்த மரத்து மேல நின்னு ஒரு ஆந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த ரத்னமாவும் அந்த ஆந்தைய பார்த்துட்டு சரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ எங்கேயோ வெளிய கிளம்புறான். உடனே அம்மாவும் இல்லடா வெளிய போகாத. ஏதோ எனக்கு சரியா படல இந்த மாரி சொல்றாங்க. அத கேட்காம அவனும் அவனோட ஃப்ரெண்டும் கிளம்பி போய் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ஒருத்தர் போய் ஒரு ஏஜென்சி போய் பார்க்குறாங்க. இந்த ஏஜென்சிக்காரனும் உங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா ஆளுக்கு 10,00,000 தேவைப்படும். கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போதே நைட் ஆயிருது. நைட் டைம் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும்போதே பைக் திடீர்னு ஆஃப் ஆயிருது. அந்த பைக்ல சாவிக்கு பதிலா இன்னொரு இரும்ப நம்ம போட்டு வச்சிருப்பான் இல்லையா ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த இரும்புமே இப்ப துள்ளி கீழ விழுந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால பைக் அந்த இடத்துல ஆஃப் ஆயிருச்சு. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கீழ விழுந்த அந்த இரும்ப தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து காலையில போன பையன் இன்னும் வர காணோமே, நைட் ஆயிட்டே அப்படிங்கிற மாரி கவலையோட உட்கார்ந்துருக்காங்க.
அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு மாமரத்த பார்க்குறான். மாமரத்த பார்த்துட்டு அந்த மாமரத்துக்கிட்ட போயிட்டுருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவ திடீர்னு காணோம். என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ தேடிட்டு அந்த மாமரத்துக்கிட்ட வந்தா, நம்ம ஹீரோ வந்து கீழ விழுந்து கிடக்குறான். விழுந்து கிடக்குற நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா, அவனோட கையில அந்த ஆணியுமே இருக்கு. வண்டி தொறக்கிற அந்த ஆணி. அப்பாடா ஆணி கிடைச்சுட்டா அப்படிங்கிற மாரி நம்ம ஃப்ரெண்டும் நெனச்சுட்டு, இத வச்சே வண்டிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்து கிடந்த ஹீரோவ எழுப்பிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பைக் எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அம்மாக்கு ஏதோ நாத்தம் அடிக்கிற மாரி தெரியுது. என்னடா நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு எலி செத்து கிடக்கு. உடனே இந்த எலிய தூக்கி தூர போடவும் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துர்றாரு. அங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்த மொத்த சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டு அவரோட ரூம்குள்ள போய் கதவ அடைச்சுட்டு படுத்துறாரு. உடனே அம்மாவும் காலையில நம்ம பையன் சண்டை போட்டு போனான் இல்லையா, அந்த கோவத்துல இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே தூங்கிடுறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில மறுபடியும் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கவும் அம்மாவும், "என்னடா நேத்து டவுனுக்கு போனியே என்னாச்சு? வேலையெல்லாம் கிடைச்சுச்சா?" இந்த மாரி கேட்கவும், "இல்லம்மா வேலைலாம் ஓகே தான். ஆனா நெறைய பணம் செலவாகும். அதான் என்ன பண்ணணும்னு தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவுமே, அந்த இடத்துக்கு ஃபிஷ் ஃபார்ம்ல வேலை பார்க்குற பையன் ஒருத்தன் மூச்சரைக்க ஓடி வரான். "என்னடா இப்படி ஓடி வர?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னன்னே தெரியலண்ணா, திடீர்னு நம்ம ஃபிஷ் ஃபார்ம்ல நெறைய மீனா இருக்கு. கிலோ கிலோவா மீனா கிடைச்சுட்டே இருக்குங்கிற மாரி சொல்றான்." உடனே அம்மாவும் பையனும் வந்து ஃபிஷ் ஃபார்ம பார்க்குறாங்க. அப்போ அங்க வந்து வியாபாரிகளுமே மீனெல்லாம் வாங்கிட்டு துட்டு குடுக்கவும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரத்தினம்மா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அப்ப பணத்த பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட பெரியப்பா பையன் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? அவரும் ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருப்பாரு இல்லையா? அவரோட குளத்துல எவ்வளோ வலை வீசினாலும் தண்ணி வத்த வச்சாலும் மீனே இல்ல. "ஏன்டா மீனே இல்ல?" அப்படின்னு சொல்லி அங்க ஃபிஷ் ஃபார்ம்ல வேலை பார்க்குற ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நீ தான் அந்த மீனெல்லாம் பிடிச்சு வித்தியாங்கிற மாரி கூட கேட்டுட்டு இருக்காரு. அங்கிருந்து சீன கட் பண்ணா போலீஸ்காரரோட அப்பா ஒருத்தர் இருந்தாரு இல்லையா? அந்த ஆடு வளர்த்துட்டு இருந்தவரு. மேய்ச்சுட்டு வந்த ஆடு எல்லாத்தையுமே பட்டியில அடைச்சு ஆட்டுகளுக்கு எர வச்சுட்டு இருக்காரு. எர வைக்கும்போது தான் அங்க ஒரு ஆடு காணுங்கிறத அவரு நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு ஆட்ட காணோமே அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு காட்டு பக்கம் தேடி போறாரு. தேடி போன இடத்துல அவங்க வந்து 4 பசங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது காவ காத்துட்டு இருக்காங்க. காவல் காத்துட்டு இருக்க அந்த 4 பேர்ட்டயும் ஆட பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களும் ஆமா பார்த்தோம். எங்க வயித்துக்குள்ள தான் இருக்கு. இப்ப தான் சமைச்சு சாப்பிட்டோங்கிற மாரி கிண்டல் பண்றாங்க. உடனே இந்த பெரியவர் வந்து 4 பேரையும் அடிச்சுட்டு ஆட்ட கூப்பிட்டுட்டே போறாரு. அப்ப திரும்ப அந்த ஆடு கூப்பிடுது. உடனே ஆடு கூப்பிடுற சத்தத்த கேட்டு அந்த சத்தத்த நோக்கி அந்த பெரியவரும் போயிட்டுருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஆட்ட காட்டுறாங்க. ஆட்ட டக்குன்னு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு உருவம் சடக்குன்னு புடிச்சுட்டு போயிருது. அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆளு மட்டனுக்கு மசாலாலாம் தடவி ஊற வச்சுட்டு இருப்பான். அத பார்த்த ரத்னம்மா, "யாருடா உனக்கு மட்டன்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லம்மா என் ஃப்ரெண்டு குடுத்தாங்கிற" மாரி சொல்றாரு. "சரி நீ குழம்பு வச்சுட்ரு, நான் போய் குழு லோன் கட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி அம்மாவும் பணத்த எடுத்துட்டு கிளம்புறாங்க. "இல்லம்மா நீங்க இனிமேல் குழு லோன்லாம் கட்ட வேண்டாம். மொத்தமா பணத்த அடைச்சுருங்க" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பணம் குடுக்குறான். அத வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த லோன் எடுத்து குடுப்பாங்க இல்லையா? அவங்கள பார்த்து இந்த மொத்த பணத்தையும் குடுக்குறாங்க. "என்னம்மா இப்படி திடீர்னு மொத்த பணத்தையும் குடுக்குறீங்க? லாட்டரி எதுவும் விழுந்துட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல இப்ப தான் என் புள்ளையோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பணம் குடுத்துட்டு ரத்னம்மா அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஹீரோயின பார்த்தா நம்ம ரத்னம்மா, "ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ தான் எனக்கு பேசி பணம் வாங்கி குடுத்த. இப்ப தான் என் பையனோட பிசினஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆவுது. ஸோ, அதனால என் பையனுக்கும் சீக்கிரமா ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிற" மாரி சொல்லிட்டு அங்கேருந்து ரத்னம்மா கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ரத்னம்மா காசு குடுத்துருப்பாங்க இல்லையா? குழு லோன் மொத்தமா கட்டுறதுக்கு. அதுல ஒரு ரூ. 1000 மட்டும் கூட இருக்குது. கூட இருக்கிறத பார்த்து அந்த லோன் பிடிக்கிற அம்மா, "நான் போய் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லவும், "இல்ல நான் போய் குடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த அமௌண்ட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோவோட வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்து ஹீரோவ அங்கங்க தேடி பார்க்குறாங்க. அங்க எங்கேயுமே காணோம். திடீர்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பயம் காட்டுறாரு. பயம் காட்டவும், "ஏன்டா இப்படி பண்ற? நானே பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ உனக்கு ஏதோ கல்யாணமாமே அப்படிங்கிற மாரி குத்தி காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போலீஸ்காரரோட அப்பா ஒருத்தர் ஆடு வளர்த்துட்டு இருப்பாரு இல்லையா? அவரோட ஆட்டுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து 3ஏ 3 ஆடு தான் இருக்கு. என்னடா நெறைய ஆடு வச்சிருந்தாரா? இவ்வளோ தான் ஆடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆடுலாம் திருட்டு போகுது போல. அதே டைம் இந்த பக்கம் ஒயின் ஷாப்ப காட்டுறாங்க. ஒயின் ஷாப்லயுமே இதே டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே நம்ம ஊருக்குள்ள ஆடுகள்லாம் காணாம போகுது. ஆனா எந்த தடையுமே இல்லாம காணாம போகுதுங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரத்னம்மாவ அங்க கூப்பிட்டு அவங்களுக்கு சரக்கு வாங்கி குடுத்து, "இல்ல இந்த மாரி ஆடுலாம் காணாம போகுது. அத உன்னால கண்டுபிடிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இல்ல என்னால பேய் பிசாசுகள தான் ஓட்ட முடியும். ஆடுக்கு திருடுறது ஒரு மனுஷனா இருந்துச்சுன்னா, அத என்னால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க போலீஸ்ட்ட தான் போகணுங்கிற" மாரி சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா? போலீஸ்காரர் வந்து ஒரு ஃபேன ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. ஆ போலீஸ்காரோட அப்பாவுமே வந்து ஆட்டத்த கண்டுபிடிக்காம, "என்னடா ஃபேன நோண்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் செருப்பு எடுத்துட்டு போலீஸ்காரர அடிச்சுட்டு அங்கேருந்து இப்ப நம்ம அந்த பெரியப்பா பையன் இருக்காரு இல்லையா? அவர் பண்ணையில வந்து எந்த மீனுமே இல்ல. வியாபாரமும் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட பண்ணையில நெறைய மீன் வருது. வியாபாரமும் நல்லாவே போயிட்டு இருக்கு. ரொம்ப காசு பார்த்துட்டு இருக்காரு. இத பார்க்குற நம்ம பெரியப்பா பையன் வந்து, ஒரு பக்கம் நம்ம பண்ணையில மீன்லாம் காணாம போகுது. ஆனா இந்த பக்கம் வந்து மீன்லாம் நெறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இவன் தான் நம்ம மீனெல்லாம் களவாண்டு விக்கிறானோ? இந்த மாரி யோசிச்சுட்டு, "பொறு நான் இத சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நைட் டைம்ல நம்ம ரத்னம்மாவுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கு. தண்ணி தாகம் எடுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோ வந்து தூங்காம முழிச்சுட்டு இருக்காரு. "ஏன்டா இந்த டைம்ல இப்படி முழிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லம்மா தூக்கம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க நான் தரேன்." அப்படின்னு சொல்லவும், "என்னடா எப்புட்றா உனக்கு இவ்வளோ பணம் வருது?" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இப்ப தான் நம்ம பிசினஸ் நல்லா போகுதுல்லம்மா, அதனால பணம் நெறையவே வருது. அதனால நீங்க கேளுங்க நான் தரேங்கிற" மாரி சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ ரூம்குள்ள போனதுமே இந்த அம்மாவுக்கு வந்து சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகத்தோட அப்படியே அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆடு காணாம போகுது, ஆடு காணாம போகுதுன்னு சொல்லிட்டு,
அந்த மாரி காணாம போன ஒரு ஆட்டோட எலும்பு மட்டும் கிடக்கு. அதாவது ஒரு சொட்டு சத கூட இல்லாம உறிஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு. அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து சாயங்காலம் 5 மணிக்கு டேம் கிட்ட வா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புமே நம்ம ஹீரோவோட பெரியப்பா பையன் இருக்கான்ல, ஒரு 4 பேரோட வந்து நம்ம ஹீரோட்ட சண்டை இழுக்குறான். "என்னடா என் பண்ணையில இருக்க மீன்லாம் காணாம போது, உன் பண்ணையில மீனா சேருது. நீ தான் என் பண்ணையில இருக்க மீன்லாம் கலாய்க்கிறியான்னு" சொல்லி சட்டைய பிடிச்சு கேட்குறான். கேட்கவும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்க ஆத்மா வந்து அவன் கைய முறுக்கிட்டு, "இதுக்கு மேல என் வழியில வந்தேன்னா உன்ன மொத்தமா தின்றுவேன்னு" சொல்லிட்டு இருக்கு. சொல்லிட்டு இருக்கவுமே அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து 2 பேரையுமே பிரிச்சு விட்டுருவாங்க. அங்கேருந்து கிளம்பி போய் நம்ம ஹீரோ டேமுக்கு போறான். அங்கேயும் நம்ம ஹீரோயின் 5 மணிக்கு வந்துடுறா. வந்தவும் என்ன ஏதுன்னு பேசறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின புடிச்சு ஒரு கிஸ் பண்ணி விட்டுறான் நம்ம ஹீரோ. "ச்சீ! என்னடா இவ்ளோ மோசமான ஆளா நீ" அப்படின்னு சொல்லிட்டு 4, 5 அடி அடிச்சுட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஒரு பொண்ண சங்கிலியால கட்டி போட்டு பேய் விரட்டிட்டு இருக்காங்க. பேய் ரொம்ப ஆக்ரோஷமா சிரிச்சுட்டு இருக்கு. அம்மா விரட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. போமாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கிராஸ் பண்ணி போறான். கிராஸ் பண்ணி போவும் அவன் அத எடுத்துட்டு போயிருவான் அப்படிங்கிற மாரி அந்த பேய் சொல்லுது. அது நம்ம அம்மாவுக்கு என்னன்னு புரியல. புரியாம இருக்கும்போதே அந்த அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா அவளோட நாக்கையே கடிச்சு துப்பிருது. துப்பவும் அம்மா விபூதிய போட்டு அந்த பேய விரட்டி விட்டுறாங்க. அடுத்து நம்ம இந்த ஊர்ல ஆடுலாம் காணாம அடிக்கடி போயிட்டே இருக்கு இல்லையா? அதனால ஊர்ல இருக்க மக்கள்லாம் தீப்பந்தத்த வச்சுட்டு, "இந்த ஆடு திருடன நீ கண்டிப்பா புடிச்சே ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கருப்பு உருவம் இருக்கிறதா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "அவன் தான் ஆடு திருடன் அந்தா இருக்கான். அவன புடிடா" அப்படின்னு சொல்லி டக்குனு அந்த உருவம் அங்கேருந்து சல்லுன்னு போக ஆரம்பிச்சுருது. போக ஆரம்பிச்சதும் புடிங்க, புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. அது பேய்ங்கிறது அங்க இருக்க யாருக்குமே தெரியல. இந்த பக்கம் அந்த அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது காலையில ஒரு பேய் ஓட்டுனாங்க இல்லையா ஒரு அம்மாக்கு, அந்த அம்மா வந்து திரும்ப இந்த ரத்தினம்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு நேரா லேப்டாப் மேல உட்காந்து சிரிக்கும். அந்த பேயோட வாயிலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் ரத்தினமோட கன்னத்துல விழுந்துருது. டக்குன்னு ரத்தினம்மா கண்ணு முழிச்சுடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, லேப்டாப்க்கு மேல அந்த பேய காணோம். ஆனா கன்னத்துல இருந்த அந்த ரத்தம் மட்டும் அப்படியே இருக்கு. "இது எப்படி சாத்தியம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினம்மா அங்கிட்டு, இங்கிட்டு பார்க்குறாங்க. அக்கம் பக்கம் பார்த்துட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தலவாணிய பார்க்கும்போது, சக்குன்னு பார்த்தா பேய் அந்த அம்மா பக்கத்துல நிக்குது. ரத்தினம்மாக்கு பயத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போதே, பேய் வந்து "அவன் வந்துட்டான். உன் பையன விடமாட்டான். அவன்ட்டருந்து பிரிச்சுட்டு போயிருவான்" சொல்லிட்டு டக்குன்னு பேய் ரத்தினம்மா கிட்ட வரவும் முழிச்சுடுறாங்க. பார்த்தா அதுவும் ஒரு கனவு. உடனே எந்திரிச்சு தூக்க கலக்கத்துல போய் தண்ணி குடிக்கவும் டக்குன்னு அங்கிருந்து பேய் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போகுது. ரத்னம்மாக்கு ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போனது தெரிஞ்சுச்சு. ஆனா அது பேய்ன்னு அவங்க நெனைக்கல. ஏதோ பூனையோ ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஓட்டு மேல கூட தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் எதுவுமே இல்ல. அப்பதான் அவங்களோட பையன் வருது. உடனே பையன் வந்தோனே பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பையன் அங்க தான் தூங்கிட்டு இருக்கான். அதாவது தூங்குற மாரி நடிச்சுட்டு இருக்காரு. சரி பையன் தான் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு யோசனை வந்து திரும்பி பார்த்தா, பையனோட பக்கத்துல சேரும் சகதியுமா இருக்கு. அப்பதான் ரத்னம்மாக்கு புரியுது. அவன் அவங்களுக்கு தெரியாம அடிக்கடி வெளிய போயிட்டு வந்திருக்கான். ஆனா என்ன பண்றான், ஏது பண்றான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. உடனே அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு பூஜைக்காண்டி டொனேஷன் பிரிச்சுப்பான் இல்லையா? அந்த பூஜை நடக்குது. அங்க நம்ம ஹீரோயினுமே வந்திருக்கா. ஹீரோயின்ட்ட வந்து நம்ம ஹீரோ அன்னைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கிஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன்ட்ட காதல தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவளும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருதா. அப்ப நம்ம ரத்னம்மாக்குமே வந்து அவன் உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. உடனே ரத்னம்மாவும் அத கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி அவன் படுக்கிற பெட்டுக்கு அடியில வந்து எலுமிச்சம்பழம், அரிசி இந்த மாரி ஒரு சில மந்திர பொருட்கள்லாம் வச்சுட்டு ஹீரோ வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு பெட்ரூம் போனானா அப்படின்னு சொல்லி நம்ம ரத்னம்மாக்கு தெரியல. உடனே அத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ரத்னம்மா பெட்ரூம்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அங்க இல்ல. இப்ப நம்ம ரத்னம்மா வந்து ஒரு எலுமிச்சம்பழம், அரிசி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த எலுமிச்சம்பழம் மட்டும் உருண்டு வந்து ரத்னம்மா காலுக்கிட்ட நிக்கி. எலுமிச்சம்பழத்த பார்த்து நம்ம அம்மாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, "யாரு நீ? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, "என்னம்மா என்ன தெரியலையா? நான் தான் உங்க புள்ள புட்டு" அப்படின்னு சொல்லவும், அங்க இருக்க சேர்லாம் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சுருது. "உன்னோட வேலையெல்லாம் என்ட்ட காட்டாதம்மா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமும் கதவ சாத்திருது. அந்த டைம்ல நம்ம ரத்னம்மா வந்து மறுபடியும் அவங்களோட கடந்த காலத்த நெனச்சு பார்க்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு இல்லையா? பணத்த நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. அத நம்ம ஹீரோ வெளிய இருந்து கேட்டுட்டு இருப்பாரு இல்லையா? சின்ன பையனா. அதுக்கப்புறம் நம்ம ரத்னம்மா வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வந்து, "ஒரு கட்டு பணத்த ரத்னம்மாட்ட போட்டு பாத்தியா? நான் பணத்த ரெடி பண்ணிட்டேன் பாத்தியா?" அப்படிங்கிற மாரி உடனே நம்ம ஹீரோட்ட, "வாடா வெளிய போவோம். உனக்கு புடிச்சதெல்லாம் வாங்கிக்க சந்தையில போய்" அப்படின்னு சொல்லி அவனும் கூப்பிடுறாரு. அப்ப அந்த அம்மா வந்து விடமாட்டேங்குது. "இல்ல வேண்டாம். நீ போடா, போடான்னு" சொல்லி வீட்டுக்குள்ள விடுது. ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா விடவே இல்ல. "இல்ல அவன் உனக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் புள்ள தான்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வெளிய போறான். உடனே அங்கருந்து கட் பண்ணி மறுநாள் காலையில விடிஞ்சிருது. இப்ப நம்ம ஹீரோ புடிச்சிட்டு வருவான் இல்லையா ஆடு, அத சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அத பார்த்த நம்ம ரத்னம்மாக்கு இப்ப தான் புரியுது, ஆடெல்லாம் எதனால காணாம போகுது, யாரு திருடுறா அப்படின்னு சொல்லி. அத பார்த்துட்டு ரத்னம்மா அத பத்தி கேட்டா எதுவும் சொல்லாம, "உனக்கு பணம் வேணுமா? மட்டன் வேணுமா? சாராயம் வேணுமா? என்ன வேணாலும் கேளு. ஆனா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு மட்டும் என்ட்ட கேட்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூம்குள்ள போயிடுறான். கதவும் தானால டப்புன்னு அடைச்சிருது. அடுத்து நம்ம ரத்னம்மா வந்து சாராய கடையில வந்து சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாராய கடையில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, "ஆட திருடுறவன் மட்டும் கையில கிடைச்சா அவன கொல்லாம விடக்கூடாதுடா" அப்படிங்கிற மாரி பேசவும் நம்ம அம்மாவும் பாட்டு, ஐயய்யோ! நம்ம பையனுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் ஆட திருடுது அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களா? நம்ம பையன தானே கொல்லுவாங்கங்கிற மாரி அந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட பெரியப்பா பையன் வந்து ஹீரோ தான் மீனெல்லாம் திருடுறான். அவன இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஸ்பாமுக்கு வரான். பிஸ்பாமுக்கு வந்து பார்த்தா, அங்க நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தான் நம்ம பெரியப்பா பையனுக்கு வந்து ஹீரோவும் அந்த டாக்டரோட பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது.
உடனே நம்ம பெரியப்பாவோட பையனும் இன்னைக்கு நமக்கு செம மேட்டர் சிக்கியிருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே மெல்ல மெல்ல ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு பக்கத்துல போறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட பக்கத்துல போய் பார்த்த பெரியப்பா பையன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தண்ணீல வந்து நம்ம ஹீரோயினோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஹீரோவோட ரிஃப்ளெக்ஷன் இல்ல. உடனே நம்ம பெரியப்பா பையன் பார்க்கிறத பார்த்த ஹீரோயின், "என்னடா என்னடா பொம்பளை இப்படியாடா பார்ப்ப மானங்கெட்ட பயல" அப்படின்னு சொல்லி திட்டவும், அவனுமே வந்து பயந்து போய், "ஐயய்யோ! புட்டு என்ன எதுவும் பண்ணிறாத" அப்படின்னு சொல்லி பயந்து போய் அங்கேருந்து பெரியப்பா பையன், அவனோட ஃப்ரெண்ட் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடு திருடன பிடிக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி காட்டுக்குள்ள போய் தேடிட்டே இருக்கும்போது ஒருத்தனுக்கு மட்டும் யூரின் வருது போல. உடனே யூரின் இருக்கக்காண்டி ஒரு மரத்துக்கடியில போய் யூரின் இருந்துட்டு இருக்கான். அப்போ ஆட்ட பிடிச்சு நம்ம ஹீரோ வந்து தின்னுட்டு இருப்பான் போல. கருக்கு முறுக்குன்னு சவுண்டு கேக்கு. சவுண்டு மட்டும் தான் கேக்கு. விசுவல் காட்டல. ஸோ அந்த யூரினுக்கு போனான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து மரத்துக்கு பின்னாடி இருந்து அப்படி லேசா எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பயந்துடுறான். திரும்ப கொஞ்சம் மனசுல தைரியம் வர வச்சுட்டு திரும்பவும் எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்கறவன் ஓன்னு கத்திருதான். கத்துனதும் ஊர் மக்கள் எல்லாருக்குமே கேட்டுருது. கேட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வரவும், அந்த கத்திருப்பான் இல்லையா, அவனோட தலை வந்து துண்டா போய் உடம்பு மட்டும் அப்படி பொத்துன்னு விழுது. இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி விடிஞ்சிருது. விடிஞ்சதுமே ஒரு கொலை நடந்திருக்கு இல்லையா, கண்டிப்பா போலீஸுக்கு தெரிஞ்சிரும். போலீஸ் வரைக்கும் போய் போலீஸும் வந்துடுறாங்க. இங்க வந்திருக்க போலீஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ்காரர காட்டியிருப்பாங்க இல்லையா, அவர்தான் அந்த ஊரோட போலீஸ்காரரு. உடனே நம்ம போலீஸ்காரர், "இது வந்து மனுஷன் பண்ண மாரி தெரியல. இது ஏதோ பேய் பண்ணியிருக்கு. ஸோ உங்க உயிருக்கு தான் ஆபத்து. யாரும் அந்த ஆடு திருடன தேடி போ வேண்டாம். எல்லாரும் வீட்ல பத்திரமா இருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாட்ட போய் நேரடியா நான் உங்க பொண்ண லவ் பண்றேன். என்ன கட்டி வைங்க அப்படிங்கவும் அவரும் இல்ல சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. பார்த்தா அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோ வந்து மாடில இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அம்மாவுமே வராங்க. வந்துட்டு, "நீ யாரு? யாருன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னம்மா இத பத்தி என்னம்மா என்ட்ட இப்படிலாம் கேட்கக்கூடாது நீங்க. நான் உங்களோட புட்டு" அப்படின்னு சொல்லவும், "இல்ல நீ என்னோட புட்டு இல்ல. யாருன்னு சொல்லு" அப்படிங்கவும், "இல்லம்மா நான் புட்டு புட்டுன்னு சொல்லி சமாளிக்கிறேன். ஆனா அம்மா வந்து நம்பவே இல்ல. நீ யாருன்னு சொல்லு" அப்படிங்கவும், "இல்ல நீ என்னோட புட்டு இல்ல. யாருன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி அம்மா கையில வச்சிருந்த ஒரு விபூதி எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்கவும் அடிக்கவும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மா வந்து அம்மாவ சங்க பிடிச்சு தூக்கிருது. திரும்ப திரும்ப "நான் சொல்ல மாட்டேன். நான் யாருன்னு கேட்காத. இல்ல நீ கண்டிப்பா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, உனக்கு இனிமேல் தல இருக்காது." அப்படிங்கிற மாரி அம்மாவ மிரட்டிட்டு அங்க கீழ போட்டுட்டு அவன் போயிடுறான். அப்பதான் அம்மா இன்னொரு ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பாரு இல்லையா, அவர் வந்து எப்படியாவது பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோவ நரபலி குடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. இப்ப நம்ம ரத்தினமா வந்து அவரோட கழுத்த நெரிச்சு கொன்னுட்டு உள்ள போயிருப்பாங்க. பண கஷ்டத்தால மரத்துல தூக்கு போட்டு தொங்குன மாரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம ரத்னம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நம்மளால அந்த பேய கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரத்னம்மாவுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் சொல்லிக் குடுத்து அவரோட குருவ பார்க்க ரத்னம்மா போது. அந்த குருவ பார்த்து, "நீங்க தான் எப்படியாவது என் பையன காப்பாத்தணும். என்னால அது முடியாது" அப்படிங்கிற மாரி ரத்னம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து தற்செயலா ஹீரோவ தேடி அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரு. ஸோ, அப்ப நம்ம ஹீரோ எங்க தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிஷ் பண்ணைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆட்ட புடிச்சு தின்னுட்டு இருக்காரு. அத நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்துடுறாரு. அத வந்து நம்ம பேயுமே வந்து கண்டுபிடிச்சிருது. யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ஒரு விலங்கோட சத்தம் தூரத்துல கேட்டதுனால பேய் அத தேடி போயிருது. இந்த பக்கம் நம்ம குரு இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த பேய் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இன்னொரு பேய கூப்பிட்டு அதுட்ட உதவி கேட்கிறாரு. அப்பதான் அந்த பேயோட ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. ஒரு குடிகார அப்பன், ஒரு அம்மா, ஒரு பையன் 3 பேர் இருக்காங்க. ரொம்ப குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல. அந்த அம்மா சூசைட் பண்ணி இறந்துருது. அவன் அப்பனும் எந்த நேரமும் குடிச்சிட்டே இருக்கனால அந்த பையன சரியா கவனிக்கிறது இல்ல. அதனால அந்த பையன் வயித்து பசிக்காண்டி திருட ஆரம்பிக்கிறான். அத பார்த்த ஊர் மக்கள் வந்து அவனோட வயித்து பசிக்கு சோறு குடுத்துருக்கலாம். குடுக்காம அவன போட்டு அடிச்சு விரட்டி விடுறாங்க. அவனும் அவனும் பசி தாங்காம நெறைய இடங்கள்ல திருடி சாப்பிடுறான். அப்படியே ஆடுகள்லாம் திருடி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு 25 வருஷமா திருடிட்டே இருக்கான். எந்த ஒரு தடையுமே இல்லாம திருடி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டே இருக்கும்போது அந்த ஊர் தலைவரோட பொண்ண பார்க்குறான். பொண்ண பார்த்தா அவனுக்கு புடிச்சு போயிருது. பொண்ணுக்குமே அவன புடிச்சு அப்படியே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு நாள் தனியா இருக்கும்போது அவனுக்கு பைத்தியமோ ஏதோ ஒண்ணு முத்தி போயிருதுன்னு நெனைக்க அந்த பொண்ண கொன்னுடுறான். அப்போ அவள கொன்ன விஷயம் வந்து அந்த ஊர் பொதுமக்களுக்கும், அவ அப்பாவுக்குமே தெரிஞ்சிருது. தெரிஞ்சு அவன புடிச்சுட்டு போய், அது ஒரு மாமரத்துலேருந்து நம்ம ஹீரோ ஒரு ஆணி எடுத்திருப்பான் இல்லையா, அதே மரத்துல கெட்டி வச்சு, "ஏன்டா என் பொண்ண கொன்ன? ஏன்டா என் பொண்ண கொன்னன்னு?" சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. "இல்ல நான் கொல்லங்கிற" மாரி சொல்றான். அப்போ ஒரு ஆணிய வச்சு அவனோட தலையில ஒரே அடி அடிக்கிறாங்க. அடிச்சு செத்துடுறான். ஸோ, அந்த ஆணிய நம்ம ஹீரோ புடுங்குனதுனால, அந்த திருடனோட ஆவி தான் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போயிருக்கு. இப்ப இந்த பிளாஷ்பேக்க கட் பண்ணிட்டு அப்படியே பிரசன்ட்க்கு வர்றாங்க. பிரசன்ட்க்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து, "இல்ல உங்க அப்பாட்ட நான் சொன்னேன். உங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. வா நான் உன்ன கூட்டு போயிர்றேன். நம்ம 2 பேரும் ஊர விட்டு ஓடிருவோங்கிற" மாரி சொல்றான். உடனே சரின்னு சொல்லி 2 பேரும் அந்த ரூம்ல தனியா சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த டைம்ல அவ அப்பாவும் வந்துடுறாரு. வந்து சத்தம் குடுத்தவும் நம்ம ஹீரோ மட்டும் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு, ஹீரோயின் போய் அப்பாட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, திரும்ப உள்ள வந்து ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோவ காணோம். அதே டைம் நம்ம போலீஸ்காரரும் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவ அப்பா ஆடு வளர்த்துட்டு இருந்தாரு இல்லையா, அந்த பட்டியில எந்த ஆடையுமே காணோம். அப்பா எங்க அப்படின்னு பார்த்தா, காணாம போன ஆட்டெல்லாம் தேடி எப்ப போனதா தெரிஞ்சுட்டு, அங்க போய் காட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு. அப்ப அப்பா ஒரு இடத்துல வழுக்கி கீழ விழுந்து தலையில அடிபட்டு கிடக்குறாரு. அவர தூக்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு, "ஏன்பா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் நீ போலீஸ் ஆனதும் உன்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். என் பையன் பெரிய போலீஸ்காரன். இந்த ஊரையே அவன் தான் காப்பாத்த போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம போலீஸ்காரரும் உணர்ச்சி வசப்பட்டு, "எப்படியாவது அந்த திருடன புடிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லி ஊர கூட்டி
என்ன ஆனாலும் பரவால்ல. காட்டுக்குள்ள இருக்க திருடன புடிச்சு அவன ட்ராப் அங்கங்க செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பெரியப்பா பையன் இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஹீரோ மேல காண்டு இருக்கு இல்லையா? இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி எப்படியாவது கொன்னே ஆவணும். துப்பாக்கியோட வந்திருக்கான். ஊர் மக்கள் எல்லாருமே காட்டுக்குள்ள போய் அங்கங்க ட்ராப் செட் பண்றாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த ஊர விட்டு எப்படியாவது போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு வழியா வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரத்தினமா வந்து அந்த குருவ வந்து ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோ போட்டிருந்த சட்டைய வச்சு ஒரு பொம்மைய வச்சு அந்த பொம்மையோட வயித்த வந்து நம்ம குரு வந்து ஒரு கயிற வச்சு கட்டி இறுக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தான் இல்லையா? அவனுக்கு வந்து வயிறு வலி வந்துருது. "என்னடா என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது, டக்குன்னு நம்ம ஹீரோவோட கண்ணு 2ம் கருப்பா மாறிருது. அப்பதான் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பேய் இருக்குறதே நம்ம ஹீரோனுக்கு புரியுது. இந்த மந்திரத்தோட வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ விழுந்தடிச்சு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அந்த பூசாரி இருக்காரு இல்லையா? அவருக்கு எதுத்தாப்புலயே உட்கார்றான். உடனே நம்ம குருவும், "யார் நீன்னு சொல்லு? எதுக்கு இங்க இருக்க? இயற்கையோட விதிய மாத்த ட்ரை பண்ணாத. ஆத்மாலாம் இங்க இருக்கக்கூடாது. இந்த பையனோட உடம்ப விட்டு போ" அப்படின்னு சொல்லவும், "இல்ல போமாட்டேன். அத சொல்றதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருவ வந்து அடிச்சு தூக்கி எறிஞ்சிருது. எரிஞ்சுட்டு அப்படியே நம்ம ரத்னம்மா கிட்ட வருது அந்த ஆத்மா. ஆனா ரத்னம்மா ஒண்ணுமே செய்யாம ஓட்டு மேல ஏறி குதிச்சிருது. ஓட்டு மேல ஏறுன நம்ம ஆத்மாவுக்கு வந்து ஹீரோனோட யாபம் வந்துருது. யாபம் வந்து ஹீரோன தேடி காட்டுக்குள்ள ஓடுது. குருவும், குருவோட அம்மாவும் கார் எடுத்துட்டு விரட்டுறாங்க. அப்பவும் காரோட ஸ்பீடா ஓடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹீரோ பேய்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால ஹீரோயினுமே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோன்ட்ட ஹீரோவோட அப்பா வந்து, "ஏன் இவ்வளவு நேரத்துக்கு எங்க போன? எங்க போயிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கவும் கரெக்ட்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருறான். "எதுக்கு என்ன விட்டுட்டு வந்த? ஏன் வந்த? நான் வா நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லவும், அவளும் வரமாட்டேன்னு சொல்லி பயந்து போய் கதவ அடைச்சிடுறா. "இல்ல வா, வா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிட்டுட்டே இருக்கான். அப்ப அப்பங்காரன் வந்து பிடிக்கலான்னு வந்தா, ஒரு உதறல்ல அப்பங்காரன் போய் கதவ உடைச்சுட்டு வெளிய விழுந்துடுறான். நம்ம ஹீரோயின் பயந்து போய் கட்டிலுக்கடியில ஒளிஞ்சு கிடக்கா. அப்பவும் நம்ம ஹீரோ வந்து வா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ரத்னம்மா வந்து டப்புன்னு விபூதி எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சில அடிச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சுடுறாங்க கட்டுப்படுத்தி. சேர்ல உட்கார வச்சு குருவும், ஹீரோவோட அம்மாவும் என் பையன் உடம்பு விட்டு போயிருங்காங்க. "இல்ல நான் போமாட்டேன், நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "நீ யாரு எல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி அவனோட பேர சொல்றாங்க. அவனோட உண்மையான பேர. "இல்ல என் பேரு புட்டு" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முன்னாடி இருந்த தண்ணீல மந்திர தண்ணிய ஊத்தி அவனோட மூஞ்ச வந்து காட்டுறாங்க. காட்டுனவுமே அவனுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்து அங்கருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஹீரோன தூக்கிட்டு ஓடிடுறான். ஓடும்போது ஊர் மக்கள்லாம் வச்சிருந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்கிறான். மாட்டவும் ஹீரோனுக்கு அவன் உடம்புல இருக்கிறது பேயின்னு தெரிஞ்சும், இது ஊர் மக்கள் கையில கிடைச்சா ஹீரோ தான் கொல்லுவாங்க. ஊர் மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்தி விட்டுருவாங்க. அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது அங்க இருந்து குழிக்குள்ள போய் விழுந்துடுறான் ஹீரோ. உடனே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவ பிடிச்சுடுறாங்க. பிடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் இவ்வளவு நாளா ஆட்ட கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சேர்ந்து ஹீரோவ அடிக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா ஒரு கத்து கத்தும் பாருங்க. எல்லாரும் பயந்து பின்னாடி போயிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து அந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சிடுறான். அப்புறம் மறைஞ்சு மறைஞ்சு ஒவ்வொருத்தனையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி ஒவ்வொருத்தனையும் அடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மாவும், குருவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து சில மந்திரங்கள்லாம் சொன்னோனே கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துடுறான். வந்தோனே ஊர் மக்கள் எல்லாருமே போட்டு அந்த அமரிய அடிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்தவன அதே மாரி இவனையும் போட்டு அடிக்கிறாங்க. அத பார்த்த அம்மா, "விடுங்க அடிக்காதீங்க. அவன் உடம்புக்குள்ள இருக்கிறது அமரிங்கிற ஒரு ஆத்மா. என் பையன் இதெல்லாம் செய்யல" அப்படின்னு சொல்லவும், ஊர் மக்கள்ல யாருமே நம்ப மாட்டேங்காங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரே ஒரு பெரியவர் மட்டும் அந்த அம்மா எவ்வளவோ நமக்கு நல்லது பண்ணிருக்கு, விடுங்க அப்படின்னு சொல்லவும் விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அமரிங்கிறவன் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ண சொல்றான். அவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஊர் தலைவரோட பொண்ண. அந்த பொண்ணும் அவனும் தனியா ஒண்ணா இருக்கிறத வந்து அந்த ஊர் தலைவர் வந்து பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு அந்த ஊர் தலைவர் தான் அந்த பொண்ண கொன்றுப்பாரு. கொன்னுட்டு இவன் மேல பழிய போட்டு இவனையுமே கொன்றுதாரு. அதெல்லாம் அந்த ஆத்மா சொல்லிருது. சொன்னது இந்த ரத்தினம்மா வந்து, "என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. என் பையனோட உடம்ப விட்டு நீ போ" அப்படின்னு சொல்லவும், "இல்ல நான் போமாட்டேன், போமாட்டேங்குது பேயி." உடனே அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பிச்சோனே அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. அவன் வந்து இந்த மரத்துலேருந்து எடுத்த ஆணிய தானே பைக் சாவியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஆணிய எடுத்து குடுக்குறான். உடனே இந்த குருவுமே அந்த ஆணிய அவன் கால்ல அடி அப்படின்னா தான் அந்த ஆத்மா போகும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த அம்மாவும் அந்த கால்ல ஆணி அடிச்சிடுறாங்க. அடிச்சதும் அந்த ஆத்மா உடம்ப விட்டு போயிருது. போயிட்டு கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனதுமே நம்ம ஹீரோ நார்மலா ஆயிடுறான். வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுடுறான். அதோட படத்த முடிச்சுடுறாங்க.